ஸ்பரிச பாகவதர், பண்டரிபுரத்து மகான். பண்டரிபுரத்து மகான்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில். ஸ்பரிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடுறது. இப்போ ஒருத்தன் மேலே நம்ம கை வைக்கிறோன்னா நமது ஸ்பரிசம் அவன் மேலே படுறது, ஸ்பரிசம்னு பேர். தீட்சையில் ஸ்பரிச தீட்சைன்னு ஒன்று உண்டு. ஒரு மகான் என்ன பண்ணுவார், தன்னிடம் தீட்சை பெற வந்த அன்பரிடம் அவனது உடலை தொட்டு தீட்சை கொடுக்கறது ஸ்பரிச தீட்சை. ரொம்ப விசேஷம் அது. ஒரு மகானோட கை திருக்கரம் நம்ம மேலே படுறது, ஒரு மகானுடைய மூச்சு காற்று நம்ம மேலே படுறதுன்னா பெரிய பாக்கியம் அது. இப்போ மனுஷனுக்கு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் உயரிய ஞானம் இருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்கள், ஆசை இல்லாமல் இருக்குமா? இருக்கும். பணத்தின் மேலே எப்படி ஆசை இல்லாமல் இருக்கும்? யாராக இருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை இருக்கும். பணம் வேணுமா? யாருன்னு வேணான்னு சொல்லுவாங்களா? இவர் இவ்வளோ பக்தி இருந்தாலுமே, பகவத் பாடல்களை பாடினாலுமே இவருக்கு பணத்தின் மேலே ஆசை வந்தது. யார்? ஸ்பரிச பாகவதற்கு.